கிளம்புங்கன்னு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. ஒரே கிளம்பிக்கினே இருக்கிறாங்க. ஒரு நாள் கிச்சனை க்ளீன் பண்ணி நீட் பண்ணி சமையலே முடித்து சாப்பிட்டே முடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிடலாமா? அங்கே வச்சு சாப்பிடலாம். வேண்டாம், அவ்வளோ டைம் கொலை கொலைன்னு இல்லை. தண்ணி எடுத்துக்கலாம். பொம்பளைங்க கூட கடகடன்னு கிளம்பிடும். எனக்கு இந்த ஆரோ வாட்டர் தண்ணி தான் பிடிச்ச மாதிரி இருக்குது. கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி இல்லை. போலாமா? ஏதாவது மிஸ்ஸிங்க? கேப்பு போட்டதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். கேப்பில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏன் எழுந்துக்கிறீங்க? பிரியாணி வாங்கிட்டு வரலான்னு நினைச்சோம். 1:30 ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு. நான் வரும்போது வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு அப்போ தான் இவங்க சொன்னாங்க அவங்க சாப்பிட்டே முடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை பொண்டாட்டி தண்ணி சோறு கொடுத்தா கூட அதை திருப்தியாக சாப்பிட்ற ஆளுங்க நம்ம ஆளுங்க. எங்கே போகிறாங்கன்னா லஞ்ச் டைம் முடிஞ்சது. நம்ம கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் கடகடன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். லஞ்ச் டைம் முடிச்சுட்டு ராஜா இப்போ தான் வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, நேற்று காமிச்ச வேலையிலேருந்து ஃபினிஷிங்கு காட்டுறேன் பாருங்க. டடன் டண்டடன். எது? அது கடப்பாக்கல் தான். மேலே ஏறி கூட படுக்கலாம். இல்லைங்க, இதான் நம்மளோட ஷெல்ஃப். நான் கடப்பா பேசாமல் கீழே வச்சுக்கலாம். பாரு சரி. இது வந்து எப்படின்னா டிஷர்ட்டு ஷர்ட்லாம் மாட்டுறதுக்கு ஹேங்கர். அவ்வளோ ஹைட்டு போய் எட்டுமா? அவனுக்கு எட்டோம் தான் கேட்பானுங்க. அவனுக்கு எட்டோம். எனக்கு எட்டனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த கபோர்டு வச்சுக்கிட்டு இது இருக்குல்ல கம்பி, அது மாட்டிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இது வந்து இது ஓகே. கீழே வந்து கோட்டு இதெல்லாம் மாட்டினானா இப்போ சாரியே நான் மாட்டுறேன்னு வச்சுக்கோங்க, சுடிதாரே மாட்டுறேன்னு வச்சுக்கோங்க. பெருசா இது கம்பி ஹைட் தேவைன்றது கம்பி. ஓகே. இதில் கம்பி வைக்கிறதுலாம் அப்புறம் வச்சுக்கணுமா? ஹோல்ஸ்லாம் அப்புறம் மிஷின் வச்சு ஓட்ட போடுவாங்க. அது ஸ்க்ரூ தான் மேடம். ஸ்க்ரூ மாதிரி இப்படி அடிச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறாங்க. இது மூலமாக கார்னர் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு ஷெல்ஃப். இது வந்து எடுத்தாங்கன்னா பனியன் சட்னி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் அதுவே பெருசாக தான் இருக்கும். ஓகே தானே? கீழே இருந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. எல்லாம் ஆனால் சேஃப் கரெக்டாக தான் இருக்கும். அதில் வந்து ஆமாம் கீழே இந்த திண்டு வரும்ல. ஓகே. ஆமாம் ஈவனாயிரும். நல்லா அமைப்பாக இருக்குல்ல. இதை நேற்று ஒரு நாள் முடிச்சிங்களா இந்த வேலை எல்லாத்தையும்? இன்னைக்கு வந்து எதுவும் செய்யலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். இந்த இது மட்டும் இருக்கும். ஆமாம். இப்போ என்னன்னா இப்போ பூசிருக்காங்கல்ல, இந்த இது வந்து இப்போ பூசுவாங்க. பூசினா முடிஞ்சு போச்சு வேலை. நல்லா யோசிச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு, உங்களுக்கு கீழே போடணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஷெல்ஃப் வராது. இந்த ஷெல்ஃப் வராது கீழே. ஆமாம். இது வராமல் உங்களுக்கு இதுவே அழகாக இருக்கும். பேசாமல் இதை வாங்கி என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குது. இதுக்கு வந்து வுட்டு டோர் போட்டால் போதும் ஃபுல்லாக. ஒரு வீடு உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நம்மளுக்கு அதாவது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகல. கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம். ஹெல்ப் வந்து நான் நினைச்ச மாதிரி வந்திருக்கான்னு கேட்குறாங்க. கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே தான் வந்துருக்கேன். நான் ஆனால் முன்னே வந்து வேண்டாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். முன்னே தோணுது எது இந்த பக்கம் ஹெல்ப்பர். அதை மட்டும் ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம்னு. ஏன்னா அது வேண்டாம்னு நினச்சிருக்கலாமோ இப்போ தோணுது.
தெரியும் இது இப்போ நான் யோசிக்கிறேன் அதை பற்றி. இது நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணவே முடியாது. இல்லை அதை யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. இந்த இடமே வேண்டாம். இடம் இல்லாமல் இருந்தால் தெரியுமா கட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சாப்பிடாம வந்தாச்சு, காலைல சாப்பிட்டு வந்தாச்சு. அது மெயினாக வந்து இப்போ எதுக்கு வந்தோம்னா அந்த செல்ஃப் அன்றைக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு வந்து பார்க்கணும், பார்த்தா தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு தான், அதுக்கு தான் ஆவலாக வந்தோம். இன்னைக்கு அந்த செல்ஃபை பார்க்குறதுக்கு தான் மெயினாக. நல்லா பிடிச்சி வேற இருக்குது எனக்கு இப்போ. ஆமாம், இப்போது நம்ம கீழேயும் ஷெல்ஃபு வச்சிடலாமா கடப்பாக்கல்ல? கீழே வைக்க வேண்டாம், கீழே வந்து வீட்டில் தான் வைக்கணும். அது நான் மாற்ற மாட்டேன். கீழேயும் செல்லின் ரூமும் அவளும் வைக்க வேண்டான்ட்டா கடப்பா. ஓகே முடிஞ்சது. நான் அப்பா அம்மாவும் பொண்ணு பையனும் ஒரே மாதிரி. ஆமாம், நாங்கள் வந்து அது வீட்டிலே செஞ்சிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். அவங்க பணக்கார வீட்டில் பிறந்திருக்காங்க. இங்கே வந்து இப்போ இங்கே நீ என்ன பண்ணலான்னு இருக்க அந்த இடத்துல? இந்த இடத்துல அந்த இடத்துல நான் ஒரு ஐடியா வச்சுருக்குறேன். அதுக்கு வுட்டு வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணிடலான்னு. நிறைய வுட்டு பார்த்துருக்குறேன் நான். நாங்கள் வந்து இதில் வந்து இதில் மட்டும் ஒரு கான்கிரீட் போடலாமா, செல்ஃப் போடலாமான்னு நினைப்போம். அதுக்கு தனி காசு ஆகும்னு சொல்லிட்டாங்க மேஸ்திரி. அது அதிகமாக அமௌண்ட் ஆகும். சரி அதனால அப்படியே விட்டுட்டோம், எக்ஸ்ட்ரா வேண்டாம். இல்லைன்னா இது ஒரு இது போட்டிருப்போம். இது இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகவே இருக்கட்டும். கிச்சன் மேடம் மாதிரியே போட்டிருப்போம். பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு எடிட் ரூம் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. சூப்பராக சரி, இன்னைக்கு பொழுது இதுதான் நம்மளுக்கு. பொழுதா? இல்லை இன்னைக்கு வேலை அவ்வளோதான்றேன். இது வளர்ந்துருக்கா? வளரவே இல்லையா? இது வந்து என்னன்னு கேட்டோம். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கலவை கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. கலவை அங்கே வேலை செய்யும்போது மீதி ஆனதுனால சரி இப்போ ஒரு 2 கல்லை வச்சு விட்டாங்க. இது எப்படி பில்டிங் இதில் வரதானே போகுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நோண்டுவாங்க. இதை ஃபுல்லாக நோண்டினா தான் வைக்க முடியும். ஓகேவா? ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க. சரி போலாம். இன்ஜினியர் போயிட்டாப்லையா? இன்ஜினியர் அப்படியா இருக்கா? அப்படியா? இப்போ கம்பி லாஸ்ட்டாக வச்சுருக்குது எத்தனை அடி? 2 அடியா? அதான் வந்து பார்த்து சொல்கிறோம். அதான் 2 அடி. 2 அடிண்ணா? ரெண்டுனா இது வர வரும். எது அழகா இருக்கும் எலிவேஷனுக்கு? மேலே ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கும்போது 2 அடி நார்மல். இது நார்மலா இருக்கும். 2 அடி கட்டினா இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். இந்த ராடோட 2 அடி வரும் மேலே. ஓ அந்த ராடு 2 அடி வருதா? இப்போ 2 அடினா ஓரளவு நீட்டாக இருக்குமா? ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் கீழே சாரல் வரும். எது வர சாரல் வரும் நம்மளுக்கு? நிற்கிறீங்களா அது வரைக்கும் வரும் 2 அடி கட்டினா. 2 அடினா இங்கே வராதா? 2 அடினா அவ்வளோ தூரம் வராது. அதனால தான் 2 அடி வச்சேன் நார்மலாக. ஏன் அப்படி வச்சேன் 2 அடினாக்கா இந்த நம்ம ஊஞ்சல் போட்டு அதில் இது ஆடும். ஆமாம். அப்போ இதுனா இது மழை பெஞ்சா கூட அது சாரில் அது வரைக்கும் வராது. ஊஞ்சலே நம்மளுக்கு இது வர வரும். அப்போ அது உட்டில் இருக்கும். அது உட்டு அப்போ அது சாரில் இப்படி அடிச்சதுன்னா அது வரைக்கும் வரும். இப்போ 2 அடினா அவ்வளோ தூரம் வராது. இதுலேருந்து ஒரு 3 அடி உள்ள தள்ளி வரும். அவ்வளோ அதை பார்க்க தானே வேகமாக வர சொன்னோம். இங்கே ஓ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாங்க? கொஞ்சம் முன்னாடி அந்த எல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணிருந்தேன். சரி பிரியாணி இருக்கு. முன்னாடி வந்து எல்லாம் சாப்பிட்டேன். இதே டைட்டாக இருக்குது. இதே அளவு சாப்பிட்டு இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்னைக்கு? சாதாரண தக்காளி குழம்பு தான். முட்டை வந்து ஏதோ பண்ணி முட்டை குழம்பு, முறுக்கு. முறுக்கு முட்டை குழம்பு. முட்டை குழம்பு முறுக்கு வச்சுருக்காங்க. என்ன இது மேலே உட்காந்துருக்கிறது எடுக்கிறீங்க? இது உட்காரக்கு தானே இது போட்டிருக்கேன். நான் வேற ஏறி வேற உட்காந்துட்டேன். ஐயோ ஏன் ஏறி உட்காந்து உடஞ்சிட போறது சொல்லுறேன்னு பயந்துட்டு வேற. அதுதான் உட்காரும்போது ஒரு மாதிரி பயமா தான் இருந்தது. ஒரு ஈரம் ஆகலையோ அப்படின்ட்டு. பரவாயில்ல, உட்காந்து நம்ம உட்காந்தா தாங்குற அளவுக்கு தான் கட்டியிருக்கோம். உட்காந்து சமைக்கலாமா அப்போ? உட்காந்துல படுத்துங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்து பால்கனியில் உள்ள தண்ணி வருதுல்ல. பால்கனியில் தண்ணியே வரக்கூடாதுன்னா நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கட்டணும். அப்போ பால்கனி கிடையாது அது. இப்போ நீ எத்தனை அடி வைக்க போகிறேங்கிறத கணக்கு. ஓகேவா? நான் ஏதோ 19 வருஷம்
அந்த லாஸ்ட் கம்பி இருக்குது பார்த்தியா, அது வர 2.5 அடி. ஓகேவா? இப்போ வச்சு முடிக்கிறாங்கல்ல. அது ஓகே தான். ஆ வீடு பூண்டு மாதிரி ஆயிடாதுல்ல? அதுக்காக தான் 2 வேணா மேலே வருமா. அதுக்கு அந்த ஒரு கம்பி இல்லாமல் 2 நீங்க என்ன சொல்றீங்க ராஜா? இதில் வச்சிருக்கீங்களா, பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு 6 அடிக்கு தண்ணி வரும். 6 அடிக்கு 2 அடி வச்சாவா? 2 அடி வச்சா 2 அடி வச்சாலே 6 அடி வரும் உங்களுக்கு. ஒன்றும் கொஞ்சம் மேலே தோணினா இன்னும் ஒரு 2 அடி தள்ளி வரும். கதவுக்கிட்ட வந்துருங்க. கதவு வராது. கதவுக்கு வர நம்மளுக்கு என்னென்னா தண்ணி உள்ளே வந்து இப்படி இறங்கக்கூடாது. அதெல்லாம் நிற்காது. இப்படி இறங்கி இப்படி போகுமா? இந்த பக்கம் வைக்க சொன்னீங்கன்னா இப்படி வாட்டம் வச்சுருவாங்க. அப்படி இந்த பக்கம் தான் வாட்டர் வைக்கிறோம். ஏன்னா அங்கே கரண்ட்டுலாம் வச்சுருக்கோம்ல, இங்கே ஒரு பழுப்பு ஒன்று வச்சு வெளியே விட்டுறணும். கழுவணும்னா போகணும்ல. ஆமாம் இறங்கக்கூடாதுல்ல. ஆமாம், படியில் தண்ணி இறங்கக்கூடாது. புது கேப்பை போட்டிருக்கீங்க, கட்டுங்க. பொண்டாட்டி வந்துச்சு. யாரும் தெரியலையே பொண்டாட்டின்றாங்களே. நல்லா இருக்கா? இல்லைங்க, ஃபினிஷ் பண்ணிடுறேன். கேப் புரியுவா? சிரிக்கல எதுவுமே. ஹலோ, உங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு? சிரிக்க மாட்டீங்க. நம்ம ஏரியாவில் வந்து இப்படி தான் மாடு மேய்ஞ்சின்னு தான் இருக்கும். நல்லா இருக்கும் இந்த ஏரியா வந்து. எப்படின்னா அந்த வெயில் டைமில் இந்த மே மாதம் சம்மர் ஹாலிடேக்கு ஏற்ற ஏரியா இது. நல்லா சைக்கிள் எடுத்து விளையாடலாம். பால்கனி வந்து நேற்று வந்து கம்பி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சிமெண்ட்டு பூசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க மேலே போயிட்டாங்க, டேங்க்குக்கு மேலே போயிட்டாங்க. டேங்க் வேலையை முடிக்கலான்ட்டு. சளி பிடிச்சிருக்கான் எனக்கு. ஆமாம், திடீர்னு குடிச்சேன்னா அதான் வரும். அதனால தான் நானும் குடிக்கல. வெயில் அடிக்கணும், இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல குடிச்சு. இது என்ன ஜூஸ்? ஆப்பிள், லெமன். டீ சாப்பிட்டப்போ எப்போ ரொம்ப நேரம் ஆச்சுல டீ சாப்பிட்டு? இப்போ தான் ஒரு ½ hour இருக்கும். ½ hour. 7 பேர் போட்டுருக்கோம். என்ன வியாபாரம் பண்ண போறியா? ம், வேலை நடக்குது. நீ டக்கு டக்குனாலே ஒரு மாதிரி இருக்கா நம்ம இருக்குங்களா? என்ன வேலை நடக்கு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து டேங்க் மேலே டேங்க் கட்ட போகிறாங்க வேலை. டேங்க் கட்டுறதுனால அந்த இது ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வேலை செய்கிற மாதிரி இருக்குல்ல நிறைய பேர். வேலை செய்கிறாங்க. ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. 5, 6, 7 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் டேங்க் போகிறோம். இது ஃபுல்லாக நம்மளுக்கு மாடி. ம், இது ஃபுல்லாக நம்மளுக்கு மாடி. ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் இங்கே. அப்படியா? என்ன பண்ணு? ஃபங்க்ஷனுக்கு எப்படின்னா இந்த இது சார்மினா பந்தல் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு படி வச்சிடலாம், ஏனி. இங்கே எதுக்கு ஏணி வைக்கணும்? ஃபங்க்ஷன்லேருந்து அப்படியே இறங்கி சாப்பிட்டு போகலாம். ஏன் நம்மளுக்கு தான் பின்னால் இடம் இருக்குல்ல, பின்னால் ஒரு இப்படி ஏணி, இப்படி ஒரு ஏரி, இப்படி ஒரு ஏணி வைக்கலாம்ல இரும்பில். வைக்கலாம். நேராக மாடிக்கு வந்துடலாம் திருட. இங்கே வந்து சாப்பிட்ற இடம் வைக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இங்கே போய் சாப்பிட்டுட்டு வெளியே போகும்போது மொழி எழுதிட்டு போயிடலாம். அப்படியே இறங்கி ஓடிடலாம். நல்ல ஐடியா தானே இது. 2 மாடி இருக்கிறதுனால
ஏன் இங்கேயே சாப்பாடு வைக்கலாமே? அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கோம்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ 2 பசங்களை பெற்று வச்சிருக்கிறேன். செல்லினுக்கு ஃபங்க்ஷன் வரும், விமலுக்கு ஃபங்க்ஷன் வரும். எவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு இனிமே தான். எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்க சொல்லுங்க? எதுக்கு? பசங்களுக்காக தானே கட்டுறீங்க, உங்களுக்காக கட்டுறீங்களா? பரம்பரைக்காக. உங்களுக்காக கட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பரம்பரைக்கு, ஃபியூச்சர் பரம்பரை, ராஜ பரம்பரை.